மக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை மீண்டுமாக உங்களை இந்த ஆன்லைன் வழியாக சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். குறிப்பாக நம்முடைய தியானத்திற்கென்று மார்க்கு 5ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 13 வசனங்களை மட்டும் நம்முடைய இந்த திருமறை வாசிப்புக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி தூய மார்க்கு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 முடிய. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிர்கொண்டு வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுள் போகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றிற்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறைகளிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது என்றார் என்பதை. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் செய்த அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் இன் மார்க்ஸ் காஸ்பல் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களிலே முதல் 4 அதிகாரங்களிலே இருக்கின்ற அற்புதங்களை குறித்து சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாளிலே 5ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற அற்புதங்களை குறித்து உங்களோடு சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். முதல் பகுதி பேய் பிடித்திருந்தவரை நலமாக்குகின்ற ஒரு பகுதி. 2வது பகுதி இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறும் நிகழ்வு. 3வது சாகும் தருவாயில் இருந்த சிறுமி உயிர் பெற்றெழுகின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இந்த 3 அற்புதங்களையும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்வு இந்த 35வது வாக்கியத்தின்படி, அதாவது லேட் ஈவினிங் என்று சொல்லப்படுகிறது. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன்
இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். ஆகவே இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது வெகு நேரம் ஆகிவிட்டது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே குறிப்பாக இது லேட் ஈவினிங் அல்லது இரவு வேளையிலே நடந்த ஒரு நிகழ்வாக இதை புரிந்து கொள்ளலாம் என்று இறையியலாளர்கள் சிந்திக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த பேய் பிடித்த மனிதருடைய அந்த நிலைமை இங்கே மிக மோசமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கல்லறைகளிலே குடியிருந்தார். அவரை யாராலும் சங்கிலியாலும் விலங்குகளிலாலும் கூட கட்ட முடியவில்லை. அப்படி கட்டினாலும் கூட அதை தகர்த்தெறிந்து அவர் போய்விடுவார். ஆகவே யாருக்கும் அடங்காத ஒரு மனிதர் அல்லது யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை. பிற்பகுதிகளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் வஸ்திரம் கூட அவர் கிழிக்கப்பட்டு அணியாதவராக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த அந்த மனிதர், பேய் பிடித்த மனிதர், ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படவிலிருந்து இறங்கி அங்கே வருகின்றார். கெனசரேன பகுதிக்கு வருகின்றார். உடனே அந்த தீய ஆவி பிடித்த மனிதர் அங்கே கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த கலிலேய கடலின் ஒரு பகுதியிலே, அதாவது ஒரு பக்கத்திலே நிறைய கல்லறைகள் இருக்கும் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். இந்த கல்லறைகள் குறிப்பாக அங்கே இருக்கின்ற குகை அதை ஒட்டிய பகுதிகளிலே இருக்கும். ஆகவே இந்த கல்லறைகளிலே அந்த மனிதர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நாம் இங்கே திருமறையிலே வாசிக்கின்றோம். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே கல்லறைகளில் வாழ்ந்த ஒரு மனிதர், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்ட ஒரு மனிதர், அங்கே வருகின்ற பிறரையும் பயமுறுத்தி அவர்களை அச்சுறுத்திய ஒரு மனிதர். ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே இயேசுவை கண்டதும் ஓடி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் சொல்லுகின்றார், குறிப்பாக ஆண்டவரிடத்திலே வந்து, என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்? உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த பேய் பிடித்த மனிதர் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு அந்த மனிதரிடத்திலே, உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர் என் பெயர் லேகியோன் என்று சொல்லுகின்றார். அதுல குறிப்பாக ரோம படையினுடைய பிரிவுக்கு லேகியோன் என்ற பெயர் உண்டு. லெஜியன், லெஜியன் என்றால் அது ஏறக்குறைய 6000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் ஒரு பெரும் படையே அவருக்குள் இருந்தது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு படை அளவுக்கு பிசாசுகள் அவருடைய சரீரத்திலே புகுந்து அவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே ஆண்டவர் இந்த லேகியோனை சந்திக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த சூழலை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆண்டவரை கண்டதும் ஆண்டவரிடத்திலே ஓடி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர், கடவுளின் மகன் என்று இங்கே அந்த பிசாசு
அறிக்கை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே என்னை வதைக்க வேண்டாம், எங்களை நீ தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் அவரை விட்டு வெளியே போகும்படி அந்த பேய்க்கு கட்டளையிட்டு இருந்தார். ஆகவே அவைகள் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறது. அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. ஆகவே அந்த பன்றிகள் கூட்டத்திலே எங்களை அனுப்பிவிடும் என்று வேண்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் அவற்றிற்கு அனுமதி கொடுத்த உடனே அந்த பேய் கூட்டம் அந்த பன்றிகளுக்குள் புகுகின்றது. ஏறக்குறைய 2000 பன்றிகள் இருந்த அந்த கூட்டம் மலை மேலிருந்து அது கீழே வந்து அந்த கடலிலே பாய்ந்து அது மரித்து போகின்ற ஒரு சூழலை இங்கே ஆசிரியர் மிக அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இதை நம்ம பார்க்க, அதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விலங்குகளால் கட்ட முடியாத அந்த பேயை ஆண்டவர் வார்த்தையினால் கட்டி போட்டார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த அளவிற்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த பகுதி மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கடவுளுடைய திருவசனங்களுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது, ஆகவே ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படியே நடக்கக்கூடியது. இதற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக மிக சிறப்பானது. பேய்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்று இந்த பகுதியில் வாசிக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது இங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கே அந்த பேய் பிடித்த மனிதனுடைய வாழ்வு முற்றிலுமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப், அதாவது மாற்றுருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதராக அவர் மாறுகின்றார் என்பதை 15வது வாக்கியம் மிக அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆகவே இவர் ஆடை அணிந்து கொண்டிருந்தார், அறிவு தெளிவோடு கூட இருந்தார். அன்புக்குரிய இறை மக்களே, குழப்பங்கள் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் பெரிய மாற்றுருவாக்கத்தை நம்மிலும் இந்த உலகத்திலும் ஏற்படுத்த வல்லவர் என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பு. பல நேரங்களிலே வார்த்தைகளை வாசிக்கின்றோம், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. வார்த்தைகளை அவசர அவசரமாக வாசித்து நம்முடைய பணிகளை தொடர்கின்றோம். இன்னும் பலருக்கு பல நேரங்களிலே வசனங்களை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. தங்களுடைய சொந்த காரியங்கள், சொந்த அலுவல்கள் இவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் போகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல பேர் பணிகளுக்கு செல்லுகின்ற பொழுது கைபேசியிலே வேதத்தை வாசித்துவிட்டு அப்படியே செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தைகள் வல்லமை நிறைந்தது. ஆகவே அவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, அவற்றை கடைபிடிக்கின்ற பொழுது, கீழ்ப்படுகின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றுருவாக்கம் நடைபெறுகின்றது. அந்த மாற்றுருவாக்கத்திற்கு நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே
மக்கள் இந்த நிகழ்வை கண்டபோது, அல்லது பன்றிகள் மேய்த்திருந்தவர்கள் இதை கண்டபோது, ஒருவேளை அவங்க எல்லாம் அந்த கிராமத்திற்குள் சென்று மக்களை அவர்கள் திசை திருப்பி ஆண்டவரிடத்திலே வந்து, அதாவது 18வது வசனம், அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததை எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்று சொன்னார். அதற்கு முன்பாக 17வது வாக்கியத்திலே, அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக வந்தார். அப்படி செய்கின்ற பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக, அவரை வெளியே அனுப்புகின்றவர்களாக இந்த மக்கள் கூட்டம் இருந்தார்கள். ஆகவே பேய் பிடித்த இருந்தவரை ஆண்டவர் பார்த்து சொல்லுகின்றார், இந்த செய்தியை அல்லது இந்த மீட்பின் ரகசியத்தை உம் மக்களுக்கு, உம் சொந்த ஊரிலே இருக்கின்றவர்களுக்கு நீர் தெரிவியும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். அடுத்த 2வது பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தப்போக்குடைய பெண்ணை சுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதாவது 21ஆம் வசனம் முதல் இருக்கின்ற பகுதி. அதில் குறிப்பாக 26வது வசனம், அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுவிட்டது என்று பார்க்கின்றோம். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இங்கே இந்த இரத்தப்போக்குடைய பெண் குறிப்பாக 12 ஆண்டுகளாய் இந்த நோயினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்க்காத மருத்துவர்களே இல்லை, அவர்கள் செலவழிக்காத பணம் இல்லை, தங்களுடைய சொத்து எல்லாவற்றையும் கூட அதற்காக அவர்கள் அழித்து செலவழித்தார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை மீண்டும் மீண்டும் மிக மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருந்தது என்று வேதவசனம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மருத்துவம் அல்லது மருத்துவத்துறை, இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படைகளிலே இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் பல்வேறு நோய்களிலே, கஷ்டங்களிலே வருகின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து பணத்தை பறித்துக் கொள்ளுகிறோம், ஆனால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே இந்த பெண் தனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கூட தன்னுடைய நோய் நீங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் என்பதை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. அது இன்றைக்கு நம்முடைய மருத்துவத்துறைக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு சவாலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படைகளிலே ஒருவேளை நாம் தொடர்ந்து இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது 27வது வாக்கியம், அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையை தொட்டார். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவரை குறித்து அந்த பெண் கேள்விப்படுகின்றார். அவர் கூட்டத்திற்குள்ளாக வருகின்றார். அதே நேரத்திலே அவருக்கு இருந்த அந்த நோய் வெளியிலே சொல்ல முடியாத ஒரு நோய். ஆகவே கூட்டத்திற்குள்ளே வந்து அவள் மிக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் அந்த கூட்டத்திலே வந்து ஆண்டவரை தொடுகின்றார். அப்படி என்றால் அந்த பெண் விசுவாசம் என்னவென்றால், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன், ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்ற ஒரு விசுவாசம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே,
இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஏன்னா பல நேரங்களில் மருத்துவர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், அல்லது மருந்துகள் மாத்திரைகள் நம்மை கைவிட்டு விடலாம். நம்முடைய சுகம் அவற்றிலே இல்லை, மாறாக நம்முடைய விசுவாசத்திலே இருக்கிறது. ஆகவே அந்த பெண் விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்பதை இந்த பகுதியில் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்படுகின்றோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்து நிச்சயமாக எனக்கு சுகம் தருவார், கிறிஸ்து எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார் என்ற அந்த உறுதி ஒருவேளை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு. அதே போன்று குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு பல்வேறு விதமான அச்சங்களும் திகில்களும் அல்லது நோய்களும், இனம் புரியாத நோய்கள் இன்றைக்கு மனுக்குலத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. அதுல ஒன்றுதான் இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா. ஆகவே இந்த கொரோனா வைரஸ் மிக கொடூரமாக அநேக மக்களுடைய உயிரை வாங்கிவிட்டது. அநேகர் இந்த நோயை கண்டு அச்சத்திலும் திகிலிலும் மூழ்கி இருக்கிறார்கள். ஏன் உலகமே இதை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. ஆகவே விசுவாசத்தை நம்மிலே அதிகமாக வளர்த்து கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்க்கின்ற பொழுது உண்மையிலேயே கடவுள் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்ற ஒரு உறுதி நமக்கு வேண்டும். ஆகவே ஒருவேளை இந்த நோயை குறித்து அல்லது குணமாக்க முடியாத நோய்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், அல்லது அதை குறித்து நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. கடவுள் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். கடவுள் பெரியவர், அவர் நமக்கு எல்லா நலன்களையும் அருளி நிச்சயமாக எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை தூக்கிவிட்டு நம்மை குணமாக்குவார் என்ற ஒரு உறுதியை நாம் பார்க்கின்றோம். அதுதான் 34வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார்: மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அமைதியுடன் போ, சமாதானத்தோட போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு. பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் நம்மை குணமாக்குகிறது என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பு. அடுத்தது 3வது அற்புதம் இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற பொழுது, அதாவது 35வது வாக்கியம், அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, அவருடைய சகோதரரான யோவான் ஆகியவரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரிடம் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியை மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதை இயேசு கண்டு, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே அங்கிருந்தவர்களுக்கு இது ஒரு கேலியாக அது மாறுகின்றது. சிறுமி மரித்து போனால், ஆனால் இயேசு அவள் மரிக்கவில்லை, ஏன் நீங்கள் அமளி செய்கிறீர்கள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற ஒரு நிலை. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நோய்களின் மீது ஆற்றல், பேய்களின் மீது ஆற்றல், இந்த இடத்திலே மரணத்தின் மீது ஆற்றல், அதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னதும் அவரை பார்த்து அங்கே கூடியிருந்த மக்கள் நகைத்தார்கள் என்று வசனம்
சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் உள்ளே சென்று அந்த சிறுமியின் கையை பிடித்து தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுடையவள் ஆனவள். மக்கள் பெரிதும் அலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். ஆகவே இன்றைக்கு பல நேரங்களிலே இப்படி துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் மரணத்தின் பிடியிலும் இருக்கின்ற மக்களை நாம் கரம் பிடிக்கின்றவர்களாக இருக்க, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களாக இருக்க, அவர்களை ஆண்டவருடைய திருப்பெயரினாலே அவர்களை எழுப்புகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இதை செய்கின்றார். அங்கே இருந்த மக்கள் அவர் செயலை கண்டு வியந்து மலைத்து போகின்றார்கள் என்று வேதவசனம் மிக சிறப்பாக உணர்த்துகின்றது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் நம்முடைய பிள்ளைகள் உள்ளங்களிலே அதிகமாக ஊட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு இந்த நீட் தேர்வு போன்ற காரியங்களினாலே நம்பிக்கை இழந்து நிறைய பிள்ளைகள் தற்கொலை முயற்சிகளிலே ஈடுபட்டு அநேகர் தங்கள் உயிரை இழந்து இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம். ஆகவே இவர்களை எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடப் போவது யார்? அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிறு பெண்ணை அவர் கையை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார். அந்த பெண் எழுந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். அதுல 42வது வாக்கியம் எப்படி சொல்லுகிறது? அவள் 12 வயது ஆனவள் என்று சொல்லுகிறது. 12 வயது என்பது குறிப்பாக அந்த குழந்தை பருவத்தை கடந்து அந்த இளமை பருவம் அல்லது பெண் பருவம், பெண்மையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வயது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லுகின்ற வாழ்க்கை. அந்த நிலையிலே அந்த பெண் மரித்து போனாள் என்று இங்கே வேதம் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் மரித்த அந்த பெண்ணை தலித்தாக்குமே என்று சொல்லி ஆண்டவர் எழுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளும் வளர வேண்டிய வயதிலே, இன்னும் படிக்க வேண்டிய வயதிலே இந்த நீட் தேர்வு மற்ற தேர்வுகள் இதற்கெல்லாம் பயந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட பிள்ளைகளை தூக்கிவிட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு, அல்லது அவர்களை கை தூக்கி விட வேண்டிய பொறுப்பு, அவர்கள் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதையும் இந்த சூழ்நிலையிலே நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே இது போன்று இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளிலே வளர்ச்சிகள் இன்றி மரித்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்வுகள் உண்டு. இவற்றையெல்லாம் யார் உயிர்ப்பிப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா, பொருளாதார அழிவு, இவற்றினாலே அநேக மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு வறுமையிலும் துன்பங்களிலும் சாவின் கொடூரங்களிலும் மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவற்றை மீண்டுமாக தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு செத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும், அதே நேரத்தில் தொழில்கள் முடங்கி போயிருக்கின்ற பல்வேறு விதமான செயல்பாடுகள், இதையெல்லாம் தூண்டி அவற்றிற்கு உயிர் கொடுக்கின்ற பிள்ளைகளாக, நம்பிக்கை ஊட்டுகின்ற பிள்ளைகளாக, அவற்றை எல்லாம் நிலைநிறுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு கடவுள் நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி தொடர்ந்து உங்களை காத்து
வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நீர் கடவுளின் மகன், மணுமகனாக உம்மை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களோடு கூட இருந்து எங்கள் துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் அவிசுவாசங்களின் மத்தியிலும் நீர் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தி எங்களை இந்த ஆண்டவரை உயிர்ப்பித்து எங்களை நிமிரச் செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்படி இன்றைக்கு மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் தியானித்தபடி பேய்களின் மீது நீர் ஆற்றல் கொண்டிருந்தீர், பேய்களையும் அகற்ற உமக்கு வல்லமை இருந்தது என்பதை பார்க்கின்றோம். ஆகவே குறிப்பாக இன்றைக்கு ஆண்டவரே பல்வேறு விதமான தீமைகளும் அச்சங்களும் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட பேய்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் அகற்றி அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதை போன்ற ஆண்டவரை மருத்துவம் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே பணத்தை செலவழிக்கிறோம், ஆனால் உயிரை எங்களால் திரும்ப கொண்டு வர முடியவில்லை. அப்படி அன்றைக்கு 12 ஆண்டுகளாக இந்த இரத்தப்போக்குடைய பெண் தனக்குள்ள ஆஸ்திகள் அனைத்தையும் செலவிட்டும் கூட அவருடைய நிலைமை மிக மோசமானதாக போய்கொண்டிருந்தது. ஆனால் அந்த பெண்ணின் விசுவாசத்தை நீர் ஆண்டவரை பெரிதுபடுத்தினீர். அந்த பெண்ணின் விசுவாசம் அவரை குணமாக்கியது என்ற ஒரு தைரியத்தை அவருக்கு ஊட்டினீர். உமக்கு நன்றி ராஜா. அப்படி எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை தொந்தரவு செய்கின்ற, எங்களை அதிகமாக பாதிக்கின்ற நோய்களை கண்டு நாங்கள் பயப்படாமல் விசுவாசம் கொண்டவர்களாக, உம்மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஆண்டவரே இந்த நோய்களை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு உம்முடைய பலனை எங்களுக்கு நீர் கிருபையாய் கட்டளையிட்டாலும், அதை போன்று சிறுமி யவீருனுடைய அந்த மகள் ஆண்டவரே 12 வயதுடையவள், ஆனால் அவள் மரிக்கின்ற சூழ்நிலையிலே இருந்தார், மரித்து போனார். ஆனால் மீண்டுமாக தலித்தாக்குமே என்று சொல்லி அவருடைய கையை பிடித்து நீர் எழுப்பி உயிரோடு கூட நிறுத்தினீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். அப்படி இன்றைக்கும் நீட் தேர்வு மற்ற தேர்வுகள் இவற்றை கொண்டு அச்சத்திலும் பீதியிலும் மரித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தூக்கி நிமித்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு விசுவாசத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். அவர்கள் மரிக்க பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் வளர பிறந்தவர்கள், அவர்கள் ஆண்டவரை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பிறந்தவர்கள் என்ற அந்த உறுதியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்புள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கும் பல்வேறு நோய்களிலும் குறிப்பாக கொரோனா தாக்கத்திலும் அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு உம்முடைய அருளை தந்து தொடர்ந்து குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷித்த கிருபை ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. அதை போன்று இந்த ஆண்டவரே இன்றைக்கு இருக்கின்ற சூழல்கள் எங்களை அச்சுறுத்தலாம், சூழல்கள் எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே நாங்கள் இவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு நாங்கள் எழுந்து நிற்போம் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே மரணத்தின் மீது வெற்றி கொண்ட ஆண்டவர், நோய்களின் மீது வெற்றி கொண்ட ஆண்டவர், பேய்களின் தீய சக்திகள் மீது ஆற்றல் கொண்ட ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே அந்த ஆற்றலை கொண்டு நாங்களும் ஆண்டவரே தீய சக்திகளை நாங்கள் மேற்கொள்ள, நோய்களை மேற்கொள்ள, அதை போன்று மரணத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்றன்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சிறப்புகளோடும் காணொளியிலே பார்க்கின்ற விசுவாசிகளோடும் அவரதும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருந்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லா நலன்களையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கட்டளையிடுவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து காப்பாராக. ஆமென்.